தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மதுரை மேற்கு செல்லூர் ராஜு தோல்வி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். மதுரை மேற்கு தொகுதியில் கடந்த 15 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருப்பவர் செல்லூர் ராஜு. 3 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டார். 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தார். இவர் தெர்மோகோல் செல்லூர் ராஜு என்று உலக தமிழர்களால் அழைக்கப்படுகின்றார். செல்லூர் ராஜு அவர்கள் கடந்த 15 ஆண்டுகளாக சட்டசபை உறுப்பினராக இருந்தாலும் கூட மேற்கு தொகுதியில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. விரிவாக்க பகுதிகளுக்கு இன்னும் குடிநீர் இணைப்பு வழங்கப்படவில்லை. தரமான சாலைகள் போடப்படவில்லை. சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன. எங்கு பார்த்தாலும் குப்பை கூளங்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் அள்ளப்படுவது கிடையாது. குப்பை வண்டி வருவது கிடையாது. சாக்கடை கழிவுகள், பாதாள சாக்கடை இணைப்பு திட்டம் பல இடங்களில் கொடுக்கப்படவில்லை. மேலும் அடிக்கடி மின்சார தடையில்லா மின்சாரம் வழங்கப்படவில்லை. மேலும் கோச்சடையிலிருந்து துவரிமான் போகின்ற பாதையில் ஊட்டி, கொடைக்கானல் போன்று அடர்ந்திருந்த மரங்கள் சாலை விரிவாக்கத்துக்காக 357 மரங்கள், ஏறத்தாழ 300 ஆண்டுகால பழமை வாய்ந்த மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டு பாலைவனமாக்கப்பட்டன. கடந்த 15 ஆண்டுகளாக மேற்கு தொகுதியில் எந்த வளர்ச்சியும் கிடையாது. குடிநீர் பஞ்சம் உள்ளது. பொதுமக்களுக்கு எந்தவித அடிப்படை வசதிகளும் செய்து தரப்படவில்லை. சட்டசபை உறுப்பினரான செல்லூர் ராஜு மாதத்திற்கு ஒரு முறை கூட தொகுதி பக்கம் வருவது கிடையாது. இவர் 10 ஆண்டு காலம் அமைச்சராக இருந்து 1 லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததுதான் மிச்சம். கடந்த முறை 2021ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலேயே வாக்கு எண்ணிக்கையில் ஏற்பட்ட குளறுபடிகளால் தான் இவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் மீண்டும் இவர் தமிழக சட்டசபை தேர்தலில் மேற்கு தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரை தோற்கடிக்க பொதுமக்கள் ஆவலுடன் காத்து கொண்டிருக்கிறார்கள். சட்டசபை உறுப்பினர் செல்லூர் ராஜு எப்போது தொகுதி பக்கம் வருவார் என்று காத்திருக்கிறார்கள். கேள்வி கணைகளால் துடைத்தெடுக்க அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் செல்லூர் ராஜுவை தோற்கடிக்க ஆண்களை விட பெண்கள் ஆர்வமாக உள்ளார்கள். வருகிற சட்டசபை தேர்தலில் செல்லூர் ராஜு தோல்வி அடைவது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அங்கு களத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் விக்னேஷ் முன்னணியில் உள்ளார். விக்னேஷை சமாளிக்க நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை சமாளிக்க முடியாமல் செல்லூர் ராஜு திணறுகின்றார். நாடு நமதடா, நாம் தமிழர் என்று